ஒரு மளிகை கடைக்காரர் செழிப்பாக வியாபாரம் நடத்தி வந்தார். சின்ன கடை, ஆனால் சுறுசுறுப்பான வியாபாரம். நேர்மையான வர்த்தகம், நியாயமான விலை, நேர்த்தியான அணுகுமுறை என்பதால் அவருடைய கடையில் கூட்டம் எப்போதும் அலைமோதும். அவருடைய கடையில் ஒரு முறை பொருள் வாங்குபவர்கள் அவருடைய வாடிக்கையாளராகவே ஆகிவிடுவார்கள். குண்டூசி வாங்குவதற்காகவும் குங்குமப்பூ வாங்குவது என்றாலும் அவருடைய கடையையே அணுகுவர். திடீரென அவர் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடையும்படி அவருடைய மளிகை கடைக்கு முன் பல்பொருள் அங்காடி ஒன்று தொடங்க கட்டுமானம் நடந்தது. அது செயல்படத் தொடங்கினால் தன் வர்த்தகம் முடங்கி கடையை மூட வேண்டியதாகிவிடும் என்று கவலைப்பட்டார். அவர் தன் குடும்பத்திற்கு பழக்கமான குருவிடம் சென்றார். எங்கள் குடும்பம் 100 ஆண்டா அந்த இடத்துல கடை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு மல்லிகை வியாபாரம் ஒன்று தான் தெரியும். உப்பு, மிளகா, புளியை தவிர வேற எதையும் ஒப்புக்கு கூட நான் கற்றுக்கல. எனவே அந்த பல்பொருள் அங்காடி வந்தால் என் ஜீவாதாரமே அடிபட்டு போயிடும். ஞானி கண்களை மூடி சிந்தித்தார். பிறகு, நீ அந்த பல்பொருள் அங்காடியை கண்டு பயந்தால் அதற்கு பின்னர் வெறுக்க ஆரம்பித்து விடுவாய். உன் வெறுப்பு வீழ்ச்சிக்கு வித்திட்டு விடும் என்றார். நான் என்ன செய்யட்டுங்க? தவிப்புடன் கேட்டார் கடைக்காரர். நீ ஒவ்வொரு முறை அந்த அங்காடியை பார்க்க நேரிடும் போதும் அது நன்றாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து. உன்னுடைய கடையை விட்டு வெளியே வரும்போது உன் வர்த்தகமும் செழிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். என்ன, என் போட்டியாளனை நான் வாழ்த்துறதா? என் அழிக்க போறவனை ஆசீர்வதிப்பதா? ஞானி சொன்னார், நீ வாழ்த்தினால் அவை பந்து போல் திரும்பி வந்து சேரும். ஓராண்டு சென்றது. கடைக்காரர் ஞானியிடம் சென்று, ஐயா, நான் என் மளிகை கடையை மூடிட்டேன். ஞானி சிரித்தார். அவருடைய பாதங்களை பணிந்து, ஐயா, இப்போ நான் அந்த பல்பொருள் அங்காடியவே வாங்கிக்கிட்டேன், அது எனக்கே சொந்தமாயிருச்சு என்றார். வாழ்த்தும் போது நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களின் வலிமையையும் நாம் பெற்று விடுகிறோம். தாழ்த்தும் போது நாமே அதல பாதாளத்தில் ஐக்கியமாகி விடுகிறோம். வாளியாவது வாழ்த்துவதால், காலியாவது வைவதால். இன்றிலிருந்து ஓர் இனிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். நம்மை எதிரி என்று நினைப்பவர்களையும் பார்த்து புன்னகை புரிவோம். நல்லதே எண்ணுவோம், உயர்வாய் உள்ளுவோம். அவர்கள் முறைத்தாலும் சிரிப்போம், ஏளனப்படுத்தினாலும் கௌரவப்படுத்துவோம், வைதாலும் வாழ்த்துவோம். அப்போது அவர்களின் எதிர்மறை சக்தியை உறிஞ்சிக்கொண்டு ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். சிரிக்கும் போது சிகரத்தில் ஏறும் சக்தி எரிந்து விழும்போது குப்பையில் குப்புற விழுகிறது. எனவே வன்மம் அகற்றி நன்மை நினைப்போம். இன்பம் அடைய உண்மை உணர்வோம்.